வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஹெர்னியா ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டேன். அது எங்கே எடுத்துக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, தேனியில் இருக்கிற ஹோலி ரெடீமர் ஹாஸ்பிட்டல். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, தி கான்வென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோலி ரெடீமர் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறத விட கான்வென்ட்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் லேப்ரோஸ்கோபிக் முறையில் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேனி அள்ளிநகரத்தில் இருக்குது. இது பெரியகுளம் போகிற ரோட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலை யார் ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ப்ரெசன்டேஷன் சிஸ்டர்ஸுங்கிற குரூப் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா 1933, அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெரி ஃபஸ்ட்டு அந்த காலகட்டத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு மரத்துக்கு கீழே தான் வந்து சர்வீஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ், பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் சென்டராக இப்போதைக்கு இருக்குது. அடிஷ்னல் தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பிறந்ததே இங்கே தான். மற்ற ஹாஸ்பிட்டல் மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் எல்லாம் இருக்காது. நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக நிறைய ஸ்பேசியஸாக இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு ரூம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது. நம்ம பேஷண்ட்டுக்கு மட்டும் தனி பெட் இல்லாமல் வர்றவங்களுக்கு அடிஷ்னலாக 1 or 2 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்தாப்பில் எக்ஸ்ட்ரா பெட் வர போட்டிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா பெட் இல்லாமல் டேபிள், சேர்ஸு, அதே மாதிரி பாத்ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே இருந்ததுனால சொல்கிறேன், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஏசி ரூம் இருக்குது. ஏசி ரூம் வந்து 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வாக் போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரண்டாலாம் வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்குது, ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது. இந்த சிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டரில் நான் இருக்கும்போது கப்புள் ஆஃப் டைம் சிஸ்டர்ஸ்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. வெரி ஆஃபன் நம்ம ரூமில் இருக்கும்போதும் சரி வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க, சீக்கிரம் குணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேர் எடுத்துக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் பார்க்குறேன். இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷலைசேஷன் சொன்னாலே வந்து டெலிவரி தான். மெட்டர்னிட்டி கேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் ஆகும். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் நார்மல் டெலிவரிக்கு தான் ஃபேமஸ். இங்கே சிசேரியனே வந்து வாய்ப்பே இல்லை. 100% வந்து நார்மல் டெலிவரி தான். ஒரு காலத்தில் வந்து மந்த்லி மோர் தென் 300 டெலிவரி நடக்கும், அதுவும் நார்மல் டெலிவரி. இப்போது இது வந்து ரொம்ப வெறிச்சோடியாக ஆளே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மெடிக்கல் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 24 hours எமர்ஜென்சி கேர் இருக்குது. அவுட் பேஷண்ட் அண்ட் இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. டயக்னோஸ்டிக் லேபரேட்டரி சர்வீசஸ் இருக்குது. ஃபார்மசி இருக்குது. ஜென்ரல் சர்ஜரி இருக்குது. நியூராலஜி இருக்குது. மெட்டர்னிட்டி கேர், அதாவது ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன் நார்மல் டெலிவரி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய எக்யூப்டு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஃபிசிஷியன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட். அதே மாதிரி சர்வீஸ் நோக்கில் ஒர்க் பண்ணுற நர்சஸ் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவையும் மீறி வந்து டியூ டு மாடர்னைசேஷன் மக்கள் வந்து ஜாஸ்தி இந்த ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணுறதில்ல இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில். நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இது வரைக்கும் 3 சர்ஜரி பண்ணியிருக்கிறேன். இது 3rd சர்ஜரி. இந்த ஹெர்னியா சர்ஜரி இங்கே தான் பண்ணது, லேப்ரோஸ்கோபிக் மூலமாக ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டியூ டு மாடர்னைசேஷன், அதாவது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வந்துருச்சு நியர்பையில். அந்த ரீசன்னால் நிறைய பேர் வந்து இங்கே ஜாயின் ஆகாமல் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிடுறாங்க. நம்ம மக்கள் வந்து ஃபிசிஷியனோட கேப்பபிலிட்டி, ஃபிசிஷியனோட ஸ்பெஷலைசேஷனை எதுவுமே பார்க்குறதில்ல. ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜாயின் ஆகிடுறாங்க. அந்த ரீசனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டம் கம்மியாகிடுச்சு. யூஸ்வலாக சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பைனல் கார்டில் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, அதாவது லோக்கல் அனஸ்தீசியா இல்லைன்னா ஜென்ரல் அனஸ்தீசியா பேஸ்ட் ஆன் தி சர்ஜரி கொடுப்பாங்க. யூஸ்வலாக அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சிவியர் பெயின் இருக்கும் இன்ஜெக்ஷன் டைமில். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன், எனக்கு எந்த வித பெயினுமே இல்லை. அதே மாதிரி சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days வந்து லைட்டாக ஒரு கிடினஸ் இருக்கும், ஹெட்டேக் இருக்கும். இதனால் வரைக்கும் பண்ண சர்ஜரியில் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த டைம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இங்கே இருக்கிற டாக்டர்ஸ், அனஸ்தீசியா கொடுக்குற டாக்டர்ஸும் சரி, அதர் சர்ஜரி பண்ணுற மற்ற ஃபிசிஷியன்ஸும் சரி ரொம்ப எக்யூப்டாக இருக்கிறாங்க, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறாங்க. அந்த ஒரு ரீசனாலேயே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஹெர்னியா சர்ஜரி பண்ண டாக்டர் பேர் வந்து சங்கையா ராஜா எம்எஸ். இவங்க ஹெர்னியா சர்ஜரியில் எக்ஸ்பர்ட்டு. அதே மாதிரி அனஸ்தீசியா கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் தாஸ் டிஏ, அதே மாதிரி டாக்டர் கண்ணன் போஜராஜ் எம்டி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் இதில். அந்த ரீசனுக்காகவே நான் வந்து இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலை நான் சூஸ் பண்ணேன். ஒரு சின்ன வருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே மெடிக்ளைம் பாலிசி கிடையாது. நீங்கள் பாக்கெட்லேருந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம்.
நீங்களே பாருங்கள், இந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி எல்லா விதமான ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியேருந்து வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் தாராளமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மணி மேனடாக இல்லாமல் நல்ல ஹெல்த் ரிலேட்டடாக நமக்கு வந்து ஒரு நல்ல சர்வீஸ் கிடைக்கணும்னா தாராளமாக இந்த ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.